ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி கொலு கோவிலுக்கு நம்ம பிரசாதமாக புளி சாதம் செய்ய போகிறோம். வாங்க அந்த புளியோதரை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நாங்கள் கோவிலுக்குனால நாங்கள் அதிகமாக எடுத்துருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச எல்லா திங்ஸையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து மிக்சி சாரில் போடும்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கடலெண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, அது கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரை சேர்த்து ஒரு 20 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு புளியோதரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது சுடு சாப்பாட்டில் போட்டு கிண்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு புளியோதரை சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.